வணக்கம். இன்றைக்கு தமிழ் புத்தாண்டு பராபவ ஆண்டினுடைய முதல் நாள். அதோட டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள். தமிழ் மொழியினுடைய சிறப்பை பாருங்க. தமிழ் மக்களுடைய சிறப்பு, அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், உணவு முறை, உடைமுறை, இது எல்லாமே நம்ம நினச்சோம்னாலும் நமக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் போற்றுதலுக்குரியதாகவும் இருக்குது. நம்முடைய இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தா அது நமக்கு தெரியும். இந்த மாதம் சித்திரை வைகாசி அப்படிங்கிற மாதம் இளவேநீர் காலம். இந்த உழவர்கள் பொன்னேர் பூட்டுதல் அப்படின்ற ஒரு வழக்கம் இருக்குது. எதுக்குன்னு சொன்னால், மழை பொழிய போகிற காலத்துக்கு முன்பாகவே அவங்க ஏர் உழுது நிலத்தை பண்படுத்துகிறாங்க. அதோட அவங்களுடைய உடை பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, புடவை பெண்கள் உடுத்துறது. அவங்க பாருங்கள், ஒல்லியாக இருந்தாலும் உண்டாக இருந்தாலும் அதை உடுத்த முடியும், அளவு ஒன்றே தான். அதே மாதிரி ஆண்கள் வேட்டி. இதெல்லாம் நம்ம நினைக்கும் பொழுது நம்முடைய கலாச்சாரம் ரொம்பவும் சிறப்பானது தான். நம்ம தமிழ் மொழின்னு இல்லை, யாருடைய மொழியாக இருந்தாலும் அவரவருடைய மொழி அவங்கவுங்களுக்கு சுவாசம் இல்லையா? அப்போ சுவாசிக்கிறது எவ்வளவு அவசியமோ அது மாதிரி நம்முடைய மொழியை நாம் காக்கணும். நம்முடைய தாய்மொழி தமிழ்ன்றதுனால நம்முடைய தமிழ் மொழியை நாம் பிற மொழி கலப்பில்லாமல் பேசவும் எழுதவும் செய்யணும். அதோட இன்னைக்கு அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாள் இல்லைங்களா? அவர் நினைக்கும் பொழுது நம்ம ரொம்ப ஆச்சரியப்படுவோம். அவர் வாழ்நாள் முழுவதும் நம் நாட்டினுடைய வளர்ச்சிக்காகவும் அதன் மேன்மைக்காகவும் அதோட ஏற்றத்தாழ்வு இல்லாத சமுதாயத்தை உருவாக்குவதற்காக அவர் எவ்வளவோ இன்னல்களை பட்டார். அந்த இன்னல்கள் மற்றவங்களுக்கு வரக்கூடாது, அதோட தான் பெறாத இன்பத்தையும் பிறர் பெற வேண்டும் அப்படி சொல்லிட்டு அவர் செயல்பட்டவர் இல்லைங்களா? அவர் நினைக்கும் பொழுது எனக்கு இந்த குரல் தான் நினைவுக்கு வருங்க. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பவ்வா செய்தொழில் வேற்றுமையாம் அப்படிங்கிற குரல் தான். பாருங்க, அவர் எப்படி வாழ்நாள் முழுவதும் போராடி இந்த ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு ஒரு சிறந்த மனிதராக உயர்ந்திருக்கிறார். அதெல்லாம் நம்ம நினச்சி அவரை போற்றி இந்த தமிழ் புத்தாண்டோடு சேர்ந்து கொண்டாடுவோம். நன்றி, வணக்கம்.